வணக்கம் மக்களே. வேளாங்கண்ணி கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? நாங்கள் நிறைய வருஷமாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டே இருக்கோம். பல முறை போயிருக்கோம். அடுத்தால இப்படிதான் அப்படி போயிருக்கோம். அடுத்தால இப்போ என்ன திருவிழா வரப்போகுது. கோவிலெல்லாம் புதுசாக நல்ல முறையில் புதுப்பிச்சிருக்காங்க. பழைய கோவிலும் அப்படியே தான் இருக்குது சைடில். ஆனால் புதுசாகவும் கொஞ்சம் நல்லா மாற்றியிருக்காங்க. அதனால் வேளாங்கண்ணி இப்போ புது கோவில் மாதிரி இது நல்லா பண்ணியிருக்காங்க. இதான் ஆகஸ்ட்டு 24 மிட்டானியரெல்லாம் வச்சு நல்லா விழா எடுத்திருக்காங்க. இப்போ ஆகஸ்ட்டு 29 கொடியேற்றம் திருவிழா கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. எல்லா ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாத கோயில். எல்லாரும் போகலாம், எல்லாரும் வரலாம், நல்ல இஷ்டத்துக்கு நம்ம பரிமாறலாம். அந்த மாதிரி போட்ட ஒரு கோயில். குடும்பத்தோடு போகலாம், டூரிஸ்ட் பஸ் பிடிச்சி போகிறாங்க. அப்படி தான் வருவாங்க எல்லாரும். குழுகளிலிருந்து சேர்ந்து போவாங்க. இப்படி அந்த கோவிலில் எல்லாருமே எல்லா வித்தியாசமாக வருவாங்க. சிலவங்க நடந்து கூட வருவாங்க. நடைப்பயணத்துக்குன்னு வேண்டியிருப்பாங்க. எந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வர்றோன்னு வேண்டியிருப்பாங்க. அப்படியும் சில இடங்கள்ல இருந்து வர்றாங்க. அப்படி ரொம்ப புதுமைகள் நிறைய நடக்கும். நம்ம ஒரு தடவை போனால் அதுக்கு அடுத்த தடவை போவதுக்கு தான் நமக்கு மனசு வரும். அப்படி ஒரு அன்னை வேளாங்கண்ணி கோவில். அற்புதங்கள்னால் ரொம்ப ரொம்ப நடந்திருக்கு. அதில் நம்ம சொல்ல கணக்கு கிடையாது. எது போய் கேட்டாலும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கோயில் தான் அன்னை வேளாங்கண்ணி கோவில். எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. எல்லாரும் போயிருக்கலாம். ஏன்னா ஜாதி மதம் இல்லாத கோயில் இல்லை, எல்லாருமே போகத்தான் செய்வோம். ஆனால் நீங்கள் போகாதவங்களும் ஒருக்க போயிட்டு வாங்க. நீங்களும் கேட்கக்கூடியது கிடைக்கும். நீங்கள் வேண்டினா அதுவும் நிறைவேற்றி வைப்பா மாதா. ஒரு தடவை போய் பாருங்க மக்களே. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே போயிட்டு தான் இருக்கேன். நிறைய போயிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நம்ம கேட்கக்கூடிய நடக்கும். பின்ன நமக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம காரியங்கள் கொஞ்சம் நிறைவேறணுன்னு நம்ம அந்த கோவிலுக்கு போகிறத விட்டுருவோம். அது நம்மளுக்குள்ள குணங்கள். மனுஷனுக்கு ஒரு காரியம் நடந்துட்டுனா எண்ணி பறவை பார்த்துக்கலன்னு அப்படி இல்லாமல் தொடர்ந்து வருஷந்தோறும் போவாங்க. இப்போ ஆகஸ்ட் 26 கொடியேறுவா அன்னைக்கு கொடியேற்றத்திலிருந்து முடிய வரைக்கும் கூட மக்கள் அங்கே தங்குவாங்க. அப்படியும் வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க. சிலவங்க அப்படி இல்லை, ஒரு நாள் 2 நாள் போயிட்டு கூட வரலாம். அந்த மாதிரி பக்தர்களுக்கு இப்போ நமக்கு வேளாங்கண்ணிக்கு போவதுக்கு வசதி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருப்போம். அப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு வேளாங்கண்ணி மாதாவை உருக்கத்தோடு மன்றாடி கேட்டதா வேளாங்கண்ணி மாதா தருவா. நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நோய்கள் காப்பாற்றப்படுவதற்காக எல்லாத்துக்கும் வேண்டி நம்ம வேண்டலாம். எல்லா மக்களுக்காண்டியும் வேண்டலாம். வேண்டி நமக்கு வேளாங்கண்ணி மாதா நிறைவேற்றுவா. நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு போங்க மக்களே. எல்லாரும் போகலாம். போயிருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க மக்களே. நினச்சது நிறைவேறும்.